எங்க போறோம்? சென்னை பீச் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தோம்னா எங்க ஊர் பீச். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாயல்குடி பீச். பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ஜாய்மெண்ட் கிளீனா இருக்கும். உண்மையிலே எங்க ஊர் இந்த எப்படி சொல்றது, அருப்புக்கோட்டை, விருதுநகர், அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை, வேற எந்த ஊரியா, பரமக்குடி, பாட்டியனூர், மானாமதுரை, இன்னும் எந்த ஊர் இருக்கு? பாருங்க எல்லா ஊருக்கும் இங்க உப்புதான். இதுதான் பீச் எங்களுக்கு. மொத்தமா சென்னைக்கு எப்படி மெரினாவோ, எங்களுக்கு வந்து இருக்கிற சுத்து இதுக்கு எல்லா ஊருக்குமே இந்த சாயல்குடி பீச் தான். காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மொத்தமா சேதிச்சிமைக்கு வந்திருக்கோம். ராம்நாடு பயிலுங்க. ராம்நாடு பயிலு. ஆமா, ராம்நாடு வந்திருக்கோம்னா ராம்நாடு பயிலு. ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா நம்ம சாயல்குடி போகணும்னு சொல்லியிருந்தேன். ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சு. காலையில தான் வந்தேன். அப்படியே தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:12 தேதி வேற ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ தேதி வந்து பார்த்தீங்கன்னா 12 3 காலையிலையா சாயங்காலம் கிடையாது, சாயங்காலம். ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எதில் எடுத்துருக்கேன்னா ராபிட்டோ தாங்க எடுத்திருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். போறப்ப நல்லா தான் போகுது, ஃபினிஷிங் வந்து என்கிட்ட சிக்க விட்டுருது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்கள ட்ராப் பண்ணிட்டோங்க சென்ட்ரலில். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. ஸோ ஒரு அடிக்கலான்ட்டு பக்கத்தில் தான் ரெகுலராக சாப்பிட்ற கடை தான், ஹிந்திக்காரங்க கடை தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க கொடுக்குற ரெசிபி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரலில் ட்ராப் பண்ணி லைட்டாக ஒரு சாப்பாடையும் போட்டாச்சு. ஏன்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் சாப்பிடவே இல்லை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. காலை சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு. அப்போ ரெண்டாவது காரில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ஒருத்தர் வந்தால் திடீர்னு, எங்க பெங்களூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. நம்ம யூடியூப்ல அந்த பெங்களூரு, அதுக்கப்புறம் திருப்பதி போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாரு. அப்புறம் ரெண்டாவது அவர் கூட போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ ராபிட்டோ தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்றும் கரெக்டாக சென்டரில் தான் இருக்கேன், பெருசாக ஒன்றும் அடிக்கல. ஸோ அதனால் எக்மோர் பக்கம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே போகலாம், ஒரே இடத்துல வெயிட் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அவரையும் கிளம்ப சொல்லிட்டேன். ஸோ நானும் இங்கிருந்து கிளம்ப போகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவருங்க, ஆட்டோ ஓட்டுறவர். அவர் என்ன இந்த டைம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே நான் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்னா இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகேங்க, ட்ரிப் எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிப்பை எடுத்தேங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீனிக்ஸ் மேலே தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ட்ரிப் எடுத்துங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தான் எடுத்தேன். ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி மீட்டப்பு, அதுவும் குறுக்குச்சீட்டு மீட்டப்பு. ஸோ அதுக்கும் போகணும்ல, அதனால நான் அங்கே ஒரு சின்ன ட்ரிப்பாக எடுத்துகிட்டு அங்கே போயிடலான்ட்டு அந்த ட்ரிப்பும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. பார்த்தோம்னா நம்ம ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். அந்த ட்ரிப்பை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏர்போர்ட்டில் தான் நம்ம மீட் பண்ண வந்து பார்த்தோம்னா பேசி முடிச்சிட்டோம், சீட்டும் எடுத்தாச்சு. இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு ட்ரிப்பு எடுத்துருக்கேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் தான் எடுத்துருக்கேன். மற்ற 2 பேர் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிட்டேன். ஸோ என்ன ஏதுன்னு தெரியல, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட அப்லோட் பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுச்சுன்னா தயவு செய்து வந்து யாருமே நீங்கள் போடாதீங்க. நீ ஏன்டா போடுற அப்புறம் எங்களுக்கு சொல்கிற அப்படின்னா, எனக்கு ட்ரை ஆகி போச்சு, வேறு வழி இல்லைன்னு நான் போடுறேன். ஸோ ட்ராப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பாக்கத்தில் இருக்க செட்டிநாடு காலேஜில் தாங்க. செக்யூரிட்டி வந்து எங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட் டயத்தில் வந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால. ஆனால் இவர் மென்ஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது நான் ஃப்ளைட்டில் வர்றேன், எனக்கு இந்த டைமிங்கில் இவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்ட்டு முன்னாடியே ஆல்மோஸ்ட் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் காலேஜ் தரப்பில் இருந்து செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நீ எங்கேருந்து வேணாலும் வா, நான் அவனை உள்ள விடவே மாட்டேன் அப்படின்ட்டு பிடிச்சபடியே நின்ட்டாரு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஃபோன் போட்டு பேசி அவங்க டாடியை விட்டு யார்ட்டையும் பேசினார். அதுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அவரை ட்ராப் பண்ணுறதுக்கே. எனக்கு ரெண்டாவது ஒரு வழியாக உள்ளே விட்டுட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காமிக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் கொடுத்தாரு. எனக்கு 900 ரூபா மொத்தம் கொடுத்தாருங்க. ஒரு வழியாக வந்து அங்கே பேசி இங்கே பேசி எப்படியோ வந்து அவரை நான் உள்ளே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. அவங்க டாடி அவங்க ஃபேமிலியில் இருந்து நிறையா பேர் பேசினாங்க. எங்கெங்கே பேசினாங்க, காலேஜில் யார் யார்ட்டெல்லாம் பேசினாங்கன்னு தெரில. ஒரு வழியாக வந்து உள்ளே விட்டாங்க. நானும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரலான்னு கிளம்புறப்ப நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அதே இடத்துல தான் ட்ராப்பு, அவரும் வந்திருந்தார். ஸோ அப்படியே சாப்பிட போகலான்ட்டு பக்கத்தில் இருக்க தாபாவுக்கு போனோம். ஸோ அதுவும் எடுக்கலாமே அப்படின்ட்டு எடுத்திருக்கேன், பாருங்கள் நீங்களே. 550 ரூபா வச்சு முருகா. 50 கட்சியில் 550 ரூபா. நீ அதுக்கு முன்னாடியே அங்கேயே எடுக்க சொன்னேன். முன்னாடியே நான் இருக்கிறப்பே 500 அடிச்சுல.
பிரீமியம்ல வச்சுது ஆ. ஒரு எக்ஸ்ட்ரா தரேன் என்கிட்ட தரேன்னு சொல்லிட்டான். ப்ரீமியரில் பிரீமியம்ல தரேன்னு சொல்லிட்டான். 200. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11-12 மணி இருக்குங்க. பக்கத்தில் வந்து தள்ளுவண்டி கடை எந்த டிஃபன் கடையும் இல்லை. அதெல்லாம் வேறு வழியே இல்லாமல் தான் இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. தந்தூரி வாங்கணும், ஆஃப் தந்தூரி, அப்புறம் ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கணும். ஆனால் உண்மையிலேயே தந்தூரி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை நானே வந்து பாதி சாப்பிட்டேன், மிச்சத்தை தலைவரே சாப்பிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 500 ரூபா ஆச்சுங்க. ஒரு வழியாக மணி வந்து கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். தூங்கியாச்சு, இப்போ எதுவுமே அடிக்கலை. போய் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆன் பண்ணி வச்சுட்டு தான் படுத்துருந்தா. ஒரு சின்ன ட்ரிப்பு கூட என்ன அடிக்கல. ரேபிட்டோ மட்டும்தான் எதுவும் பார்க்கலாம். அதுக்கு டீ கடை இருக்குது, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டீயே அடிச்சுட்டு பார்க்கலாம். ஓட்டலான்ட்டு ஓட்டினேன். நேற்று என்ன நடந்துச்சு நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ரேபிட்டோ மட்டும் நம்பி வந்து இருக்கவே கூடாதுங்க. ஊபரும் இருக்கணும், ஓலாவும் இருக்கணும். பகலில் நம்ம ரேபிட்டோ மட்டும் ஓட்டலாம். நம்ம எந்த சைடு போனாலும் ரேபிட்டோ ஓரளவுக்கு எப்படின்னா கை கொடுத்துரும். ஆனால் நைட் டயத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கை கொடுக்கணும் நம்மளால சொல்ல முடியாது. இது பார்த்தீங்களா, இத்தனையும் நான் வந்து ஃபுல்லாகவும் தூங்கலை. எல்லாவும் ஆன் பண்ணி அந்த ரேபிட்டோ ஆன் பண்ணி வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் கூட அடிக்காது. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இப்போ தான் ட்ரிப்பு அடிச்சு எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு காலையில். அதுவும் அமௌண்ட் 28 கிலோமீட்டருக்கு 500 சில்லரை தான் போட்டுருந்தேன். நான் கஸ்டமர்கிட்ட வந்து இன்னும் கேட்கல. ஸோ பக்கத்தில் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ட்ராப் அண்ட் அப்டேட் பண்ணுறேங்க. ஒரு வழியாக வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காலையில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். கிலோமீட்டருக்கு ரேபிட்டோவில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ போட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப அடிமட்ட லெவலு. நல்ல வேலை கேட்டேன். அவங்க வந்து கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை, ரேபிட்டோவில் ரீசார்ஜ் பண்ண முடியலை. என்ன ரீசன்னு தெரில. ட்ரை அண்ட் லேட்டர்னு வருது. ஊபர் பிளாக் ஹேட், ஓலா பிளாக் ஹேட், எல்லாமே பிளாக் ஹேடில் இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று காசை கட்டினா தான் மூவ் பண்ண முடியும். பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்த ட்ரிப்பு நான் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். மகேந்திரா சிட்டி எம்டி அடிச்சுட்டு 10 கிலோமீட்டருங்க எம்டி அடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பயே 3/4 மணி நேரம் ஆக போகுது. 9:30 ஆயிடுச்சு. ஆனால் ட்ரிப்பு அடிச்சிச்சு, அடிக்காமலாம் இல்லைங்க. எடுத்துகிட்டு போனாலும் போயிருக்கலாம். இங்கேருந்து எங்கே பொத்தேரி அடிச்சிச்சு, இந்த சைடு செங்கல்பட்டு அடிச்சிச்சு. எல்லாமே சின்ன சின்ன ட்ரிப்பு. நம்ம செங்கல்பட்டு போனாலும் ரிட்டன் டோல் இருக்குது. அங்கே அடிக்கலாம், ரிட்டன் இங்கே தான் எம்டி அடிச்சுட்டு வரணும். அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் அந்த ட்ரிப்பு எடுக்கல. உள்ளே போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வரட்டும்னு சொல்லி இவ்வளோ நேரம் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பெருசாக ஒன்றும் ட்ரிப்பு வரல. என்ன பண்ணுறது, வந்தாச்சு, வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் ஓட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருங்க. இந்த என்னைய மாதிரிலாம் உட்காந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சுங்க. அதாவது ரேபிட்டோவில் தான் எடுத்திருக்கேன் ஒரு ட்ரிப்பு. 900 சம்திங் தான் காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். டிஎல்எஃப் ஐடி பார்க்கிங் இருந்து கிளம்பலாம். எவ்வளவு நேரம் உட்காந்து நடந்தோம். ஆனால் இன்னும் கால் பண்ணி பேசலை. ட்ரிப்பை எடுத்துகிட்டேன், பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில கேன்சல் ஆகுமா இல்லை பிக் பண்ணிடலாமா என்ன ஏதுலாம் தெரில. போய்கிட்டு இருக்கேன். ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு. அவ்வளோதாங்க, ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடம்பு வேறு கசகசன்னு இருக்குது. அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஒரு குழியில் போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. சிஎன்ஜி ஃபில் பண்ணணும். சிஎன்ஜி ஃபில் பண்ணேன். நான் எங்கே ஃபில் பண்ணேன், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த பதிவில் இன்ஸ்டாவில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.